ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறை திருவசனங்கள் 16 மேலும் 18 தொடங்கி 21 முடிய மேலும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவே. ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்திலிருந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரை பற்றிய செய்திகள் நமக்கு தெளிவாக தெரியும். யோசேப்பு என்ற பெயருக்கு பொருள் என்ன? எபிரேய மொழியிலே யூசப் என்பதுதான் அவருடைய பொருள். அந்த பெயருக்கு பொருள் என்னவென்றால் வளர்க, பெருக, உயர்க. இதுதான் யோசேப்பு என்ற பெயருக்கு பொருளாக கருதப்படுகிறது. இதை தூய தமிழிலே வீரமாமுனிவர் அவர்கள் தான் முதலாக வளன் என சொல்லப்படக்கூடிய அந்த பெயரை அவர் சூட்டுகிறார். வளன் என்றால் வளர்க, வளம் பெற்றவர் என்பதுதான் அதன் பொருள். அவர் வளர்க, வளர்த்தெடுப்பது என்பதுடைய இதனுடைய மேற்கோள் பொருளாகவும் நாம் கருதி கொள்ள வேண்டும். யோசேப்பினுடைய பக்திகள் எப்பொழுது தொடங்க வேண்டும் என்றால் அது தொடக்கத்திலிருந்தே வந்ததுதான். அது இன்னும் அழுத்தம் கொடுத்தவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2020ஆம் ஆண்டு முழுவதையும் யோசேப்பினுடைய ஆண்டு என ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டு முழுவதும் அவரை பற்றிய பக்திகள் மென்மேலும் வளர்ந்து ஓங்குகின்றன. யோசேப்புவுக்கும் பதுவை அந்தோனியாருக்கும் என்ன தொடர்பு உண்டு என்பதை நாம் ஆழமாக கருதி கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு என்ன செய்தார்? புதிய ஏற்பாட்டு யோசேப்பு என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டு யோசேப்பினுடைய வளங்களை பார்த்தோம் என்றால் அவருக்கும் கனவு வரும். புதிய ஏற்பாட்டு யோசேப்பு இயேசுனுடைய வளர்ப்பு தந்தையாகி இந்த யோசேப்புவுக்கும் கனவு வரும். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு இஸ்ரேல் மக்கள், அதாவது தன்னுடைய தந்தையினுடைய வீட்டார்கள் பஞ்சத்தில் இருக்கும்போது உணவு கொடுத்து உயிரை காத்தார். இந்த யோசேப்பு தன்னுடைய மகனை கொடுத்து நம் அனைவரையும் மீட்டுக் கொண்டார், வாழ்வு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு யோசேப்பிலே அவர் கனவுகள் அனைத்திற்கும் விளக்கம் சொல்லக்கூடிய நபராக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கு கனவுகள் வழியாக இறைவன் அவரை வழி நடத்தினார். 2 பேருக்கும் ஒரே ஒற்றுமை என்னவென்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு மேன்மையை கொண்டிருந்தார்கள். அதனால்தான் இருவரையும் ஆண்டவர் சிறிதளவு கூட குறைக்காமல் வளர்த்தெடுத்து கொண்டு வந்தார். இன்று இந்த நாளிலே நாம் புனித யோசேப்புடைய விழாவை கொண்டாடக்கூடிய நான் என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும், இந்த குடும்ப பொறுப்புகளில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித யோசேப்பு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை திரு குடும்பமாக வளர்த்தெடுத்தார். இயேசுவை தூய மகனாகவே அவர் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் இன்று பல்வேறு நிலைகளிலே அவர் பாதுகாவலராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். புனித யோசேப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். அப்ப முதலாவதாக அவர் எதற்கென்றால் தூய கத்தோலிக்க திருவருடைய பாதுகாவலராக 1870ஆம் ஆண்டிலே ஏற்றப்படுகிறது. இரண்டாவது தொழிலாளருடைய பாதுகாவலராக 1955ஆம் ஆண்டு அவர் ஏற்றப்படுகிறது. தொழிலாளர்கள் தினமாக மே 1 ஏற்படுத்தினார்கள். அவர்கள் யார் என்றால் இறைவன் மீது பக்தியற்றவர்கள். அதை திருத்தந்தை அவர்கள் என்ன முயற்சி எடுக்கிறார் என்றால் ஒரு அர்த்தமுள்ள மனிதன் அந்த நாளிலே இருக்க வேண்டும், அதை தொழிலாளர்கள் நாளாக கொண்டாட வேண்டும் என்றால் அதற்கு சரியான பொருத்தமான ஆள் யோசேப்பு தான். ஆகவே யோசேப்பை நாம் பொருத்தி வைப்போம் என்பதற்காக அன்றைய நாளிலே தொழிலாளருடைய தினமாக அது கொண்டாடப்படுகிறது. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் மீட்பருடைய பாதுகாவலராக அவரை கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இறுதியாக
நல் மரணத்தின் பாதுகாவலர் புனித யோசேப்பு என சொல்லப்படக்கூடியது. நல் மரணம் என்பது என்னவென்றால், மனிதன் தன் வாழ்நாளிலே அனைத்து கடமைகளையும் நிறைவாக நான் முடித்து விட்டேன், மனைவிக்குரிய கடமை, மகனுக்குரிய கடமை, அதாவது பிள்ளைகளுக்குரிய கடமையை நான் சரியாக செய்து விட்டேன், ஒரு தகப்பனாக நான் இந்த உலகத்திலே நான் கடமையை ஆற்றிவிட்டேன் என்ற நிம்மதி பெருமூச்சோடு சென்றதனுடைய விளைவு, யோசேப்பு அன்னை மரியாவுடைய மடியிலே தன் தலையை வைக்கிறார். அருகிலே இயேசு நிற்கிறார். நல்ல மரணத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறார். இன்றும் அவர் நல்ல மரணத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். நடந்த நிகழ்வுதான், மருத்துவமனையிலே திடீரென குழந்தை பெற்றெடுத்த உடனேயே அந்த குழந்தை இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தாய்க்கு செய்தி எட்டப்படுகிறது. தாய் படுத்த அந்த மருத்துவமனையில் அந்த படுத்த படுக்கையா இருக்கும் போதே கண்ணீரோடு கதறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தகப்பன் என்ன செய்கிறான் என்றால், சூசேப்பர் மீது அந்த குடும்பம் ஆழமான பக்தி கொண்டிருந்ததனால் இறந்த குழந்தையை யாரும் தொடக்கூடாது, அதான் மருத்துவமனை. ஆனால் அங்கு தன்னுடைய குழந்தையை பொதிந்திருந்த அந்த துணியால் அந்த குழந்தையை தூக்கி அங்கு மருத்துவமனையில் இருந்த அந்த சூசேப்புடைய பாதத்திலே வைத்து, சூசையே, நான் தவம் இருந்து இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டோம், என் மனைவி மருத்துவமனையில் இருக்கிறார், இன்னும் செய்தி எட்டி கண்ணீரோடு காத்திருக்கிறார், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், உங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை சுவாக பாவித்து என் குழந்தைக்கு உயிர் கொடும் என்று கத்தி முழங்கால் படியிட்டு மார்பிலே தட்டி புலம்புகிறார். சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தை உயிர் வருகிறது. மீண்டும் தூக்கி அந்த இடத்தில் கொண்டு வைக்கிறார். மருத்துவர்கள் மலைத்து போய் நிற்கிறார்கள். இது என்ன ஒரு அற்புதமான சாட்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் பார்த்ததில்லை என்று கூறப்படுகிறது. இன்றும் அவர் என்றும் குழந்தைகளையும் சரி, தொழிலாளர்களையும் சரி, உடல் ஊனமற்றவர்களையும் சரி, அவர்களுக்காக நல்ல மரணத்திற்காகவும் வேண்ட வேண்டும் என்றால் அது சூசேப்பரை நோக்கி செல்லக்கூடிய ஜெபமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, யோசேப்புவை நாம் சாதாரணமாக எடை போட்டுவிடக் கூடாது என்பதுதான் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. எனவே சூசேப்பரை நம் பாதுகாவலராக கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நம் குழந்தைகளையும் சரி, நம்மையும் சரி ஒப்பு கொடுத்து, புனித சூசேப்பரை நீர் எவ்வாறு நல்ல மரணம் அடைந்தீரோ அதே போல நாங்களும் நல்ல மரணம் அடைய எங்களை தயார்படுத்தும், அதற்கு முன்பாக எங்களுடைய கடமைகளை செய்ய எங்களுக்கு வலுத்தாரும் என்று வேண்டி யோசேப்புடன் நாம் அன்றாடுவோம். ஆமென்.